வணக்கம் நண்பர்களே. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆட்டோமொபைல் அனாலிசிஸ் வீடியோ ஒன்று போடுறேன். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பேச போகிறோம்னா, எஸ்சிடிசி கார்பரேஷனில் பாரத் பென்ஸினுடைய இந்த கிளைடர் 12 மீட்டர் சேசஸ் இந்த பேருந்தை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றி தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும், எஸ்சிடிசியில் அந்த காலத்துலேருந்து யூஸ் பண்ணப்படுற சேசஸ் அசோக் லேலனுடைய சேசஸ். அதுவும் பேஸ் மாடல்ஸ்க்கு 160 ஹெச்பி வைக்கிங் சேசஸ் தான் யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க அந்த காலத்துலேருந்து. அதுக்கப்புறம் 12 மீட்டர் மாடல் வரும்போது 180 ஹெச்பி பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணாங்க. இன்றைக்கி தேதியில் லக்ஸுரி எண்டுக்கு, அதாவது இந்த ஏசி பஸ்ஸஸ்க்கு 225 ஹெச்பி லக்ஸுரா சேசஸை யூஸ் பண்ணிட்டு வராங்க. இப்போ ஒரு சில மாதங்களாக இந்த பாரத் பென்ஸ் நிறுவனத்தினுடைய இந்த கிளைடர் சேசஸ் இது பார்த்திங்கன்னா இந்தியாவில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக விற்பனை ஆகிட்டு வருது. நிறைய ப்ரைவேட் ஆப்ரேட்டர்ஸ் இதை விரும்பி வாங்குறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு சில ஆப்ரேட்டர்ஸ் இந்த சேசஸை ஸ்பேர் பஸ் ஆப்ரேஷன்ஸ்க்கு வாங்கி யூஸ் பண்ணுற அளவுக்கு இந்த சேசஸை வந்து நிறைய பேர் இப்போ விரும்பி வாங்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ இந்த கிளைடர் சேசஸை எஸ்சிடிசியில் நம்ம வாங்கலாமா அப்படிங்கிறத பார்ப்போம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல அசோக் லேலனுடைய 12 மீட்டர் லக்ஸுரா சேசஸையும் பாரத் பென்ஸினுடைய 12 மீட்டர் கிளைடர் சேசஸையும் நம்ம ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுவோம். முதல்ல அசோக் லேலனுடைய லக்ஸுரா மாடல் நம்ம பார்ப்போம். ஒரு 9 வருஷம் முன்னாடி ரஃபாக இந்தியாவில் லக்ஸுரி பிளாட்ஃபார்மில் எடுத்துட்டோம்னாலே வால்வோ மட்டும்தான் இருக்குது. அப்போ அந்த காலகட்டத்தில் வால்வோக்கு கீழே பார்த்தீங்கன்னா எக்கனாமி மாடல் தான் இருக்கும். அது மெயினாக அசோக் லேலனுடைய 160 ஹெச்பி வைக்கிங் மாடல் இருந்தது. அப்போ இது ரெண்டுக்கு நடுவில் ஒரு என்ட்ரி லெவல் லக்ஸுரி செக்மெண்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லாமல் இருந்தது. அப்போ இந்த ஸ்பேஸை டேப் பண்ணணுன்னு அசோக் லேலன் நிறுவனம் நினச்சாங்க. அப்போ இந்த ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம ஒரு மாடலை கொண்டு வரணும். இந்த 160 ஹெச்பி வைக்கிங்க்கும் இந்த வால்வோவினுடைய என்ட்ரி லெவல் செக்மெண்ட்டான இந்த B7R மாடலுக்கும் நடுவில் ஒரு செக்மெண்ட்டை கொண்டு வரணும். இது பார்த்தீங்கன்னா அது வேல்யூ செக்மெண்ட்டாக இருக்கணும், காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாடலை கொண்டு வந்தாங்க. இந்த மாடலுடைய பேர் தான் லக்ஸுரா. இந்த லக்ஸுரா மாடல் ஒரு ஃபுல்லி பில்ட் யூனிட், FBU கம்பெனியே பாடியும் சேர்த்து பில்டு பண்ணி விற்றுடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 12 மீட்டர் சேசஸில் ரியர் இன்ஜின் மாடலாக இந்த லக்ஸுரா பஸ்ஸை அசோக் லேலன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதனுடைய பாடியை யார் பில்டு பண்ணாங்கன்னா இரிசர் நிறுவனம் பில்டு பண்ணுச்சு. அசோக் லேலண்ட் இதை ஒரு இன்டர்மீடியேட் என்ட்ரி லெவல் லக்ஸுரி செக்மெண்ட்டில் ஸ்பேசிங் பண்ணாலும் இது அந்தளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்தியாவில் விற்பனை ஆகும். ஏன்னா வால்வோ அளவுக்கு இவங்களால இந்த மாடலை டெலிகேட்டாக பில்டு பண்ணி விற்க முடியல. இதில் நிறைய கொஞ்சம் ஃபால்ட்டும் இருந்தது. இந்த ரியர் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் இருந்தது. ஸோ ஒட்டு மொத்தமாக வால்வோவை கம்பேர் பண்ணும்போது இந்த லக்ஸுரா மாடலால் அதை எதிர்த்து கம்பீட் பண்ணி ஜெயிக்க முடியல இந்தியாவில். அப்போ அசோக் லேலன் நிறுவனம் என்ன நினச்சாங்கன்னா, இந்த லக்ஸுரா பஸ்ஸை நம்ம FBUவாக விற்க வேணாம் அப்படின்னு சொல்லி சேசிஸாக விற்க ஆரம்பிக்கலான்னு முடிவெடுத்து சேசிஸாக விற்க ஆரம்பித்தாங்க. இன்ஜின் அதே இன்ஜின் தான், 225 ஹெச்பி. ஆனால் இந்த முறை என்ன பண்ணாங்கன்னா சேசிஸாக இதை ஃப்ரண்ட் இன்ஜின் மாடலாக விற்க ஆரம்பித்தாங்க. இப்போ இதை சேசிஸாக விற்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இது மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு இந்தியாவில். இன்றைக்கி தேதி வரைக்கும் என்ட்ரி லெவல் லக்ஸுரி செக்மெண்ட்டில் ப்ரைவேட் செக்டர்லேயும் சரி, கவர்மெண்ட்டுடைய STUஸ்லேயும் சரி, இந்தியாவில் இப்போ டாப் லீடர் எது பார்த்தீங்கன்னா இந்த அசோக் லேலனுடைய இந்த 12 மீட்டர் லக்ஸுரா சேசஸ் தான். நான் அந்த வீடியோ ஃபுல்லாக லக்ஸுரா அப்படின்ற சேசஸ் தான் நான் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ லக்ஸுரான்னு நான் சொல்லும் பொழுது நீங்கள் உணரக்கூடியது, இனிஷியலாக லக்ஸுராவாக ஃபுல்லி பில்ட் யூனிட்டாக கொண்டு வரப்பட்ட பேருந்து இன்றைக்கி தேதியில் சேசிஸாக விற்கிறாங்க. ஸோ இதுதான் நான் லக்ஸுரான்னு சொல்கிறேன். ஸோ லக்ஸுரான்னு சொல்கிறது இந்த சேசிஸ் தான் நான் அப்போ சொல்கிறேன். சரி, இப்போ இந்த லக்ஸுரா மாடலையும் கிளைடர் மாடலையும் நம்ம ஒப்பிட போகிறோம். முதல்ல பாரத் பென்ஸ் நிறுவனத்தை நான் முதல்ல அப்ரிஷியேட் பண்ணி ஆகும். காரணம் என்னென்னா, இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு தேவைப்படுற மாதிரி அசோக் லேலண்ட் எப்படி லக்ஸுராவை கொண்டு வந்தாங்களோ அதே போல் ஒரு என்ட்ரி லெவல் லக்ஸுரி செக்மெண்ட்டாக அதை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கும் மேலே போயிடுச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் லக்ஸுரி மாடல் ஆகிடும். டாப் அண்ட் லக்ஸுரி மாடல் பார்த்தீங்கன்னா அதனுடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட்லாம் அதிகமாக இருக்கும். அப்போ இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்ஜின் பவரும் இருக்கணும், மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் அந்தளவுக்கு இருக்கக்கூடாது. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி லக்ஸுராவுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இந்த மாடலாக அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டோன்னா லக்ஸுராவுடைய இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷனும் கிளைடரும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர். லக்ஸுராவுடைய பவர் டார்க் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 225 ஹெச்பி பவர், 800 நியூட்டன் மீட்டர் டார்க். கிளைடர்னுடைய பவர் ரேட்டிங் 235 ஹெச்பி பவர், 850 நியூட்டன் மீட்டர் டார்க். அப்போ இன்ஜின் பவர் டார்க் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம். அதே போல் லக்ஸுரா மாதிரியே இந்த கிளைடரையும் ஃப்ரண்ட் இன்ஜின் மாடலாக கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு இதுதான் சூட்டபுளாக இருக்கும். ஸோ ஃபுல் லென்த்துமே பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளோராகவும் வைக்கலாம். ஸோ இது ஒரு லாபம் இருக்குது.
அப்போ கிட்டத்தட்ட அசோக் லேலண்ட் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கம்பீட் பண்ணுறதுக்காகவே பாரத் பென்ஸ் இந்த மாடலை எடுத்துகிட்டு வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கம்ஃபர்ட் எடுத்துக்கிட்டோம்னா சஸ்பென்ஷனில் லக்ஸுராவை விட இந்த பாரத் பென்ஸ் கிளைடர் கொஞ்சம் சுப்பீரியர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். காரணம் என்னென்னா இதில் ஃப்ரண்ட் ஏர் சஸ்பென்ஷனும் ஸ்டாண்டர்ட் ஃபிட்மெண்ட்டாக வருது. ஆனால் லக்ஸுராவில் ஃப்ரண்ட் ஏர் சஸ்பென்ஷன் ஆப்ஷனல் தான். அதே போல் பிரேக்கிங் சேஃப்டி எடுத்துக்கிட்டோம்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரிட்டார்டர் இது லக்ஸுராவில் ஸ்டாண்டர்ட் ஃபிட்மெண்ட்டாக வருது. ஆனால் கிளைடரில் இது ஸ்டாண்டர்ட் ஃபிட்மெண்ட் கிடையாது, ஆப்ஷனல் தான். ஆனால் கிளைடரில் இன்ஜின் பிரேக்கிங் பார்த்திங்கன்னா அதில் இருக்குது. ஸோ ஓவராலாக சேஃப்டி பிரேக்கிங்னு பார்க்கும்போது இதில் லேலனுடைய லக்ஸுரா மாடல் கொஞ்சம் சுப்பீரியர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மைலேஜ் பொறுத்த வரைக்கும் கிளைடர் லக்ஸுரா பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம். சொல்லப்போனால் பாரத் பென்ஸுடைய இன்ஜின்ஸ் ஜென்ரலாக மைலேஜ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்தியன் மாடல் டாடா லேலண்டை கம்பேர் பண்ணணும் சொல்லப்போனால் கொஞ்சம் மைலேஜ் அதிகமாகவே தரும். அப்போ இன்றைக்கி தேதி வரைக்கும் இன்புட்ஸ் அந்தளவுக்கு நம்மளால் கெயின் பண்ண முடியல. ஸோ மைலேஜ் பொறுத்த வரைக்கும் பாரத் பென்ஸ் லக்ஸுரா ஆல்மோஸ்ட் சேம். பாரத் பென்ஸுடைய அந்த கிளைடர் மாடல் லக்ஸுராவை விட கொஞ்சம் மைலேஜ் கொஞ்சம் அதிகம் வருது அப்படின்னும் ஒரு சில பேர் ஃபீட்பேக் அளிச்சிருக்காங்க. ஸோ இதை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓவரால் காஸ்ட், மெயின்டெனன்ஸ் காஸ்ட், ஆப்ரேஷனல் காஸ்ட் பார்த்திங்கன்னா இதில் லக்ஸுரா மாடல் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா 9 வருஷமாக அதை இந்தியாவில் விற்றுட்டு வராங்க. ஜென்ரலாக அசோக் லேலண்ட் பார்த்திங்கன்னா சேசிஸில் அவங்க லீடர். ஸோ சேசிஸை பில்டு பண்ணும்போது ஸோ பாடி பில்டிங்க்கு ஏற்ற மாதிரி, அதுக்கப்புறம் சர்வீஸ் ரிப்பேருக்குலாம் ஏற்ற மாதிரி அவங்க அதை டிசைன் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அசோக் லேலண்ட் ஒரு லீடர். ஸோ இதில் பாரத் பென்ஸ் கிளைடரை கம்பேர் பண்ணும்போது லக்ஸுரா பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுப்பீரியர் தான். ஸோ இதற்கு எந்த அளவுக்கு லைலாண்டை கிளைடர் மேட்ச் பண்ண போகிறதுன்றது நம்ம இன்னும் சில மாதங்கள் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மாதங்கள் சில வருடங்கள் போது நம்ம இதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓவரால் மெயின்டெனன்ஸ், ரீசேல் வேல்யூ இதெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா லக்ஸுரா தான் வந்து சுப்பீரியர். ஏன்னா ரீசேல் வேல்யூ அசோக் லேலண்டுக்கு தான் நம்ம நாட்டில் அதிகம். அதாவது சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸில் அசோக் லேலனுடைய ரீசேல் வேல்யூ தான் அதிகம். ஸோ ஓவராலாக ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டெக்னாலஜி வச்சு சுப்பீரியர் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ரெண்டும் சேம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் கிளைடரை நான் லக்ஸுரா விட கொஞ்சம் சுப்பீரியராக நான் ப்ளேஸ் பண்ணுவேன். ஓவரால் மெயின்டெனன்ஸ் காஸ்ட், பெர்ஃபார்மன்ஸ், ரீசேல் வேல்யூ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக கிளைடரை விட லக்ஸுரா கண்டிப்பாக சுப்பீரியர். அதனால தான் இன்றைக்கி தேதி வரைக்கும் இந்தியா ஃபுல்லாக இது மார்க்கெட் லீடராக இருக்குது. எஸ்சிடிசி பொறுத்தவரை இவ்வளோ காலம் வரைக்கும் அவங்க லேலண்டை தான் விரும்பி வாங்குறாங்க. 160 HP வைக்கிங் மாடலுக்கு இன்றைக்கி தேதி வரைக்கும் காம்படிட்டர் இந்தியாவில் கிடையாது. 225 HP லக்ஸுரா மாடலுக்கும் இன்றைக்கி தேதி வரைக்கும் காம்படிட்டர் இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு காம்படிட்டர் வந்தாச்சு. அப்போ இன்றைக்கி தேதியில் அசோக் லேலண்டை மட்டுமே ப்ரிஃபர் பண்ணி எஸ்சிடிசி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் இந்த கிளைடர் மாடலையும் அவங்க வாங்கி யூஸ் பண்ணலாம். நான் சொன்னது போல் இது ஒரு நல்ல ஒரு சுப்பீரியர் ப்ராடக்ட். ஸோ மேபி ரீசேல் வேல்யூ ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஷார்ட் டேர்மில் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். ஆனாலும் இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சுப்பீரியர் ப்ராடக்ட். ஸோ என்னை பொறுத்தவரை எஸ்சிடிசி ஒரு லிமிட்டட் நம்பர்ஸில் இந்த கிளைடர் ப்ராடக்டை, பாரத் பென்ஸுடைய கிளைடர் சேஸஸை வாங்கி அவங்களுடைய ஏசி ஹை எண்ட் மாடல்ஸ்க்கு அவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். நன்றி.